ஹலோ ஃபியூச்சர் ஆஃபீஸர்ஸ், வெல்கம் டு மார்க் ஆஃபீஸர் யூடியூப் சேனல் அண்ட் திஸ் இஸ் அருண். ஸோ இந்த வீடியோவில் நம்ம இம்பார்ட்டண்டான கரண்ட் அஃபேர்ஸ் இன்னிய நாள், அதாவது 13ஆம் தேதி வந்த இம்பார்ட்டண்டான கரண்ட் அஃபேர்ஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ எப்பயும் போல் நம்மளோட வீடியோவில் பிஐபிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். அதுக்கப்புறம் வந்து ஏதாவது இம்பார்ட்டண்டான சர்க்குலர்ஸ் இருக்குது அதை பார்ப்போம். அதுக்கப்புறம் இண்டஸ்ட்ரி, ஃபினான்ஷியல், ஸோ மிஸ்லேனியஸ் அந்த மாதிரி தான் நம்ம இந்த வீடியோவை கொண்டு போக போகிறோம். எப்பயும் போல் தான் கொண்டு போக போகிறோம். ஸோ நீங்கள் இதை நம்மளோட சேனல் ஃபஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நேத்திய கரண்ட் அஃபேர்ஸ் வீடியோ பார்க்கல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், போய் பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த பிடிஎஃப், நம்மளோட பிடிஎஃப் அப்படின்றது நம்ம வெப்சைட்டில் போனீங்க அப்படின்னா டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் இன்னும் நம்மளோட வெப்சைட்டில் என்ரோல் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா ஸோ கோ அண்ட் விசிட் mark2officer.in இந்த வெப்சைட் போனீங்க அப்படின்னா நீங்கள் இந்த கரண்ட் அஃபேர்ஸ் கோர்ஸை ஃப்ரீயாக என்ரோல் பண்ணிக்கலாம். ஸோ அது மட்டும் இல்லாமல் 2026 கோர்ஸுமே நாங்கள் வந்து லான்ச் பண்ணிட்டோம். ஸோ வேணுங்கிறவங்க என்ரோல் பண்ணிக்கோங்க. எல்லாமே ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் தான். ஸோ எக்ஸப்ட் ஒன் கோர்ஸ், வேர் இஸ் ஒரே ஒரு கோர்ஸ் மட்டும் தான் காஸ்ட்டில் இருக்கும். ஸோ மற்ற எல்லா கோர்ஸும் ஃப்ரீ ஆஃபில் தான் இருக்குது. ஸோ ஒர்க்ஆப்ஸ் பிடிஎஃபாக இருக்கட்டும், இல்லை கரண்ட் அஃபேர்ஸாக இருக்கட்டும், ஒர்க்ஆப்ஸ் பிடிஎஃப்ல நாங்கள் குவிசஸ்மே கொடுத்துட்ருக்கோம். ஸோ போயிட்டு செக் பண்ணி பாருங்கள், ஜஸ்ட் ஒன் டைம் பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் டெய்லி ஒன்லைனர்ஸ் கொடுத்துட்ருக்கோம், கரண்ட் அஃபேர்ஸ் ஒன்லைனர்ஸ். ஸோ இப்போ நீங்கள் பார்க்குறது அந்த பிடிஎஃப்ல இருந்து நாங்கள் வீடியோஸுக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் ரெடி பண்ணி கொடுக்குறோம். பட் எக்ஸ்பிளனேஷனோட ஒரு டீட்டெயில் எக்ஸ்பிளனேஷன் வந்து உங்களுக்கு அந்த பிடிஎஃப்ல இருக்கும். செக்மெண்ட்டாக பாயிண்டாக நம்ம கொடுத்துருப்போம். சரி, நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். இன்னி நாளோட ஃபர்ஸ்ட் பிஏவி நியூஸ் என்ன அப்படின்னா, அன்லாக்கிங் இந்தியாஸ் கிரீன் ஹைட்ரஜன் ப்ரொடக்ஷன் பொட்டன்ஷியல். ஸோ NGHM நேஷனல் கிரீன் ஹைட்ரஜன் மிஷன் is advancing the India clean energy goals and with plans to add 125 gigawatts of a renewable capacity green hydrogen by the 2030. இந்த 2030 ஆகட்டும் இல்லை 2047 ஆகட்டுமே, இந்த ரெண்டுமே நம்ம மைண்டில் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஸோ இதில் வந்து விக்ஷித் பாரத் அப்படின்றதும் ஒரு விஷயம் சொல்லியிருந்தேன். அது மட்டும் இல்லாமல் நேற்று கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்துருந்தீங்க அப்படின்னா இன்னொரு விஷயமே நான் வந்து 2047 நம்ம அச்சீவ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தேன். சரி, என்ன அப்படின்றத இந்த வீடியோ பாஸ் பண்ணிட்டு கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள். இந்த இடத்துல இந்த நேஷனல் கிரீன் ஹைட்ரஜன் மிஷன் அப்படின்றது 2030 125 ஜிகாவாட் வந்து ஆட் பண்ணணும் அப்படின்றத தான் சொல்லியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் இட் ப்ராஜெக்ட்ஸ் கிரியேஷன் ஓவர் 6 லட்சம் ஜாப்ஸ் கிரியேஷன் பண்ண போது. அது மட்டும் இல்லாமல் ரிடக்ஷன் இன் த ஃபசில் ஃபியூல்ஸ் இம்போர்ட்ஸ் ஒர்த் 1 lakh crore, அதாவது வெளிநாட்டுல இருந்து நம்ம இறக்குமதி பண்றோம்ல, இறக்குமதி பண்ண அந்த ஃபோசில் ஃபியூல்ஸுக்கு வந்து அதுவே ரிடக்ஷன் ஆக போகுது. எந்த அளவுக்கு அப்படின்னா 1 lakh crore அப்படின்றாங்க. அண்ட் ஆல்சோ 50 மில்லியன் டன்ஸ் ஆஃப் CO2 வந்து நம்ம அவாய்ட் பண்ண போறோம் ஆனுவலி. ஒரு வருஷத்துக்கு 50,000 டன் CO2 வந்து நம்ம வந்து வெளியிட்டு இருக்கிறோம்ல. அதாவது 50,000 டன் தான் வெளியிடுறோம் கிடையாது, எவ்வளவு வெளியிடுறோமோ அதில் 50,000 டன் வந்து நம்ம ரிடக்ஷன் பண்ண போறோம் அப்படின்றத இந்த நியூஸ்ல நம்மளுக்கு சொல்றாங்க. பை மே 2025 இன்னொரு டேட்டா சொல்றாங்க, 8,62,000 டன்ஸ் பர் இயர் ஆஃப் ப்ரொடக்ஷன் அண்ட் 3,000 மெகாவாட் ஆஃப் எலக்ட்ரோலிசிஸ் மேனுஃபேக்சரிங் கெப்பாசிட்டி வேர் அலோகேட்டட் இந்த இண்டஸ்ட்ரி. அது மட்டும் இல்லாம மேஜர் போர்ட்ஸ் ஆர் பீன் நேம்ட் அஸ் ஹைட்ரஜன் ஹப்ஸ். ஸோ நிறைய போர்ட்ஸ் வந்து இப்போ ஹைட்ரஜன் ஹப்ஸா மாத்திட்டு வராங்க. ஹைட்ரஜன்ல இருந்து ஹைட்ரஜன் வந்து ஃபியூலாக யூஸ் பண்ணுறாங்க. மோஸ்ட் ஆஃப் த போர்ட்ஸில் இப்போ அதான் பண்ணிட்டு இருக்காங்க. அது ஒரு இனிஷியேட்டிவ் மாதிரி ஒரு போர்ட்டுமே பண்ணிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நம்மளோட கரண்ட் அஃபேர்ஸ்லையும் நம்ம டெய்லியும் பார்த்துட்டு இருக்கோம். ஸோ இந்த போர்ட் வந்து இந்த கிரீன் ஹைட்ரஜன் ப்ராஜெக்ட் எடுத்துகிட்டு வராங்க, இல்லை இது பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம தொடர்ச்சியாக பார்த்துட்டு இருக்கோம். ஸோ அதை இங்கே ஓவரால் காமனாக நம்மளுக்கு மென்ஷன் பண்ணுறாங்க. ஸோ இந்த நியூஸில் உங்களுக்கு தெரிய வேண்டிய முக்கியமான ஒரு டிப் என்ன அப்படின்னா, 2030 125 ஜிகாவாட் ஆஃப் நேஷனல் கிரீன் ஹைட்ரஜன் அப்படின்றத கொண்டு வரணும் அப்படின்றது இந்தியாவோட இலக்காக இருக்கு. ஸோ அடுத்த நியூஸ் என்ன அப்படின்னா, இந்தியா டெக்ஸ்டைல் எக்ஸ்போர்ட் வந்து ஒரு நல்ல ரெசிலியன்ஸ் அண்ட் டைவர்சிஃபிகேஷன் இருக்கிறது இந்த ஃபினான்ஷியல் 26ல இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஸோ என்ன அப்படின்றத பார்ப்போம். growth was supported by rising demands in the markets such as UAE, Japan, UK and Germany and emerging gains in non-traditional destinations like Egypt and Saudi Arabia. இந்தியாவோட இந்த டெக்ஸ்டைல் மட்டும் கிடையாது, அப்பரல் அண்ட் ஹேண்டிகிராஃப்ட்ஸ். ஸோ இந்த விஷயங்களுக்குமே மற்ற உலக நாடுகளில் ஒரு நல்ல வரவேற்பு இருக்குது. அதனால நம்மளோட எக்ஸ்போர்ட் அப்படின்றது குரூ ஆயிருக்கு. ஸோ எக்ஸ்போர்ட் குரூ ஆகிறது எப்பவுமே ஒரு பாசிட்டிவ் சைன் அப்படின்னே சொல்லலாம். ஸோ ஆஃப் இயர்லி ஃபினான்ஷியல் 26ல இந்த எக்ஸ்போர்ட்ஸ் அப்படின்றது 111 மார்க்கெட்டுக்கு போட்டு எக்ஸ்போர்ட் பண்ணியிருக்காங்க. டோட்டலாக 8.49 பில்லியன் US டாலர்ஸ் வந்து எக்ஸ்போர்ட் பண்ணிருக்காங்க, அப் ஃப்ரம் தி 7.72 பில்லியன் ப்ரீவியஸ்லி. சரி, இந்த நியூஸ்ல அப்போ உங்களுக்கு தெரிய வேண்டிய பேங்கிங் ஓரியன்டான விஷயம் என்ன அப்படின்னா, போன வருஷம் 7.72 பில்லியன் எக்ஸ்போர்ட் பண்ணியிருந்தாங்க இந்த டெக்ஸ்டைல், அப்பரல் அண்ட் ஹேண்டிகிராஃப்ட் அப்படின்னா, இந்த வருஷம் 8.49 பில்லியன் டாலர்ஸை எக்ஸ்போர்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்றது நீங்க மனசுல கண்டிப்பா
மைண்டில் நிறுத்திக்கணும். ஸோ இந்த வீடியோ பார்க்கல இந்த மைண்டில் நிறுத்திடுங்க. இந்த வீடியோ ஒரு 15லேருந்து 20 மினிட்ஸ் ஓட போகுது. ஸோ ஜஸ்ட் இதை பாருங்கள், பார்த்துட்டு ஒன்லைனர் படிங்க. ஸோ ஒன்லைனர் எங்கே இருக்கும் அப்படின்னா நம்மளோட வெப்சைட்லேயே கொடுத்துட்ருக்கோம். ஸோ அது வந்து டெய்லி ஆர்டிகல் மாதிரி கொடுத்துட்ருக்கோம். அதோட லிங்க்குமே நான் வந்து அதாவது 13ஆம் தேதியோட லிங்கை இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் கீழே கொடுக்குறேன். செக் பண்ணி பாருங்கள். ஒன்லைனர் இம்பார்ட்டன்ட். அந்த ஒன்லைனர் நீங்கள் படிச்சிங்க அப்படின்னால அந்த நியூஸில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு தெரியும். உங்களுக்கு டைம் இருக்கக்குள்ள பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணி படிச்சுக்கோங்க. ஸோ இப்போ வீடியோ பார்த்துருங்க, அதுக்கப்புறம் ஒன்லைனர்ஸ் படிச்சிருங்க. டைம் இருக்குள்ள பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணி படிச்சிருங்க. ஸோ கம்மிங் ஜான்வரியிலேருந்து நாங்கள் குவிசஸ்மே ஆட் பண்ணிடுவோம். சிஏக்கு வந்து குவிசஸ்மே நாங்கள் ஆட் பண்ணிடுவோம். நம்மளோட கோர்ஸில் இன்னும் என்ரோல் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா 2026 கோர்சஸ் வந்து மறக்காமல் என்ரோல் பண்ணிக்கோங்க. ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் இருக்குது. சரி, இம்பார்ட்டண்டான சில சர்க்குலர்ஸை பற்றி பார்ப்போம். ஸோ ஆல்ரெடி நான் சொன்னேன், நம்ம வந்து ஸ்டார்டிங்கில் ஆர்பிஐ சர்க்குலர்ஸ் மாதிரி பார்த்துட்டு இருந்தோம். பட் இப்போது ஓவராலாக என்னென்ன டாப் ஃபினான்ஷியல் இன்ஸ்டியூஷன்ஸ் இருக்கோ அவங்ககிட்ட இருந்து நம்ம இந்த சர்க்குலர்ஸ் எல்லாத்தையுமே நம்ம வந்து கம்பைன் பண்ணி ஒரு நியூஸாக இங்கே நம்ம வந்து ஆர்டிகலாக கொடுத்துட்ருக்கோம். சரியா? சரி, இன்னி நாளோட ஃபர்ஸ்ட் சர்க்குலர் என்ன அப்படின்னா, பப்ளிக் பேங்க்ஸ் ரிப்போர்ட் ரோபஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் இன் ஆஃப் ஏர்லி ஃபினான்ஷியல் 26. ஸோ இது இந்த ஆஃபர்லி மட்டும் கிடையாது. நம்ம வந்து ஒரு 3 மாதம் முன்னாடி ஆகஸ்ட் மாதம் கரண்ட் அஃபேர்ஸ் வந்து நீங்கள் படிச்சிருந்தீங்க அப்படின்னா தெரியும். ஸோ அந்த டைமில் நம்ம வீடியோஸ் அப்படின்றது கொடுக்கல. பட் கரண்ட் அஃபேர்ஸ் படிக்கிறவங்களுக்கு தெரியும், ஆகஸ்ட் மந்த்து எல்லா பப்ளிக் செக்டர் பேங்க்கும் ஒரு நல்ல ப்ராஃபிட் தான் கொடுத்துருந்தாங்க. ஸோ அதே தான் இப்போ ஓவராலாக ஆஃப் இயர்லி கனெக்ட் பண்ணும்போது 93,675 கோடி ப்ராஃபிட் வந்து காட்டியிருக்காங்க எல்லா பேங்க்குமே சேர்ந்து. ஓவராலாக பப்ளிக் செக்டர் பேங்க், அதாவது ப்ரைவேட், அது மைண்ட்ஸில் வச்சுக்கோங்க. அண்ட் அக்ரிகேட் பிஸ்னஸ் வாஸ் 261 lakh crore in September 2025. Advances rose 12.3 year on year, while gross NPA ratio fell 2.3%. வெரி வெரி இம்பார்ட்டண்டான ஒரு நியூஸ். ஸோ பேங்கிங் ஆஸ்பிரண்டாக இருக்கீங்க அப்படின்னா ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு நியூஸ். ஸோ எந்த அளவுக்கு பேங்க்கோட ப்ராஃபிட் இருக்குது, அது மட்டும் இல்லாமல் இந்த முக்கியமான இன்னொரு ஆஸ்பெக்ட் என்ன அப்படின்னா என்பிஏ ரேஷியோ, இதுவுமே இந்த ஆஃப் இயர்லியில் குறைஞ்சிருக்கு அப்படின்றாங்க. ஸோ நெட் என்பிஏ இப்போ எவ்வளோ இருக்குது அப்படின்னா 0.45% அப்படின்றாங்க. த ரிப்போர்ட் நோட்டட் டிஜிட்டல் பேங்கிங் இம்ப்ரூவ்மெண்ட்ஸ், ரோல் அவுட் ஆஃப் கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் via banks and NARCL's acquisition of 1.62 lakh crore in the stressed debit aiding the recoveries. ஸோ இந்த ஸ்ட்ரெஸ்டு, அதாவது அமௌண்ட் வராமல் இருக்கும்ல, எல்லாம் லோன் வாங்கிட்டு கொடுக்காம இருப்பாங்களே, அதுவுமே இந்த NARCL அப்படின்றவங்க வந்து அக்வசிஷன் பண்ணியிருக்காங்க. சரி, வீடியோவை பாஸ் பண்ணுங்க. NARCL அப்படின்னா என்ன அப்படின்றத கமெண்ட் செக்ஷன்ல மறக்காம சொல்லிட்டு போங்க. சொல்லிட்டு நீங்க திருப்பி வீடியோ ஸ்டார்ட் பண்ணுங்க. ஸோ கண்டிப்பாக இந்த நேரத்துக்கு கமெண்ட் போட்டிருப்பீங்க அப்படின்னு நம்புறேன். ஓகே, அடுத்த சர்க்குலர் போகலாம். ஃபினான்ஷியல் ரிடம்ஷன் ப்ரைஸ் ஆஃப் சோவார்ஜின் கோல்ட் பாண்ட் 2017 and 2018 சீரீஸ் 7 செட் 1235 per unit. ஸோ இம்பார்ட்டண்டான ஒரு நியூஸ், ரொம்ப ஒரு பெரிய லாபம் அப்படின்னே சொல்லலாம். இந்த சோவார்ஜின் பாண்டை ஃபினான்ஷியல் இயர் 18 வாங்கினவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய லாபம். பிகாஸ் அவங்க இதிலே கொடுத்துருப்பாங்க, இந்த நியூஸ்லேயே கொடுத்துருப்பாங்க எவ்வளோ ரூபாய்க்கு வாங்கியிருப்பாங்க அப்படின்ட்டு. சரி, ஓகே, நம்ம அதை வந்து கண்டினியூஸாக பார்ப்போம். ஸோ இப்போது அதோட அமௌண்ட் எவ்வளோ ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க, அது இருக்கு பாருங்க. 2,961 ரூபாய்க்கு வாங்கியிருப்பாங்க ஃபினான்ஷியல் 18. பட் இப்போது அந்த சோவார்ஜின் கோல்ட் பாண்ட் அப்படின்றது 12,350 ரூபாய் ஒரு சோவார்ஜின் பாண்டு. ரொம்ப பெரிய பர்சன்டேஜ். அது மட்டும் இல்லாமல் 2.5% ஆனுவல் இன்ட்ரெஸ்ட் வந்து செமி ஆனுவலாக அவங்களுக்கு பே பண்ணியிருக்காங்க அப்படின்றது. ஸோ ஒரு மிகப்பெரிய ஒரு ப்ராஃபிட் ஃபார் யார் வாங்கியிருக்காங்களோ. பட் இது வந்து கவர்மெண்ட்டுக்கு ஒரு மிகப்பெரிய நஷ்டம். ஸோ அந்த டைமில் இப்போ சோவார்ஜின் கோல்ட் பாண்ட் அப்படின்றத கொடுக்கறதே கிடையாது, நிறுத்திட்டாங்க. பிகாஸ் கவர்மெண்ட்டுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய லாஸ் வரதுனால அந்த ஸ்கீம் வந்து இப்போதைக்கு ஹோல்ட் பண்ணிட்டாங்க. ஸோ ஸ்டாப் பண்ணிட்டாங்க, இப்போதைக்கு கொடுக்கறது கிடையாது. இது வரைக்கும் வாங்கியிருப்பாங்கல்ல, அவங்களுக்கு இப்போ 1 by 1 ரிலீஸ் பண்ணுறாங்க, வித் அவங்களோட ப்ராஃபிட்டோட ரிலீஸ் பண்ணுறாங்க. சரி, இந்த நியூஸில் ஸோ ஆப்வியஸாக நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது அந்த அமௌண்ட் எவ்வளோ, 12,350 ரூபாய் அப்படின்றது வந்து மைண்டில் எடுத்துக்கணும், மறக்காமல் எடுத்துக்கோங்க. அது மாதிரி எந்த சீரீஸ் அப்படின்னா சீரீஸ் 7. ஸோ கிளியராக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். அடுத்த நியூஸ் வந்து போயிடலாம். ஒரு இண்டஸ்ட்ரி நியூஸ் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ ஃபினான்ஷியல் செக்டர் அசஸ்மெண்ட் ப்ரோக்ராம் 2025. ஸோ FSAP 2024 ஃபினான்ஷியல் செக்டர் அசஸ்மெண்ட் பை த IMF. ஸோ IMF-உம் வேர்ல்ட் பேங்கும் சேர்ந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்தியாஸ் ஃபினான்ஷியல் செக்டர் மோர் ரெசிலியன்ட் அண்ட் டைவர்ஸ் கம்பேர்ட் டு 2017. 2017 இருந்ததோட இப்போ இருக்கிற இந்தியாவோட ஃபினான்ஷியல் செக்டர் அப்படின்றது மோர் ரெசிலியண்ட்டாக இருக்குது. அது இல்லாமல் டைவர்ஸ் ரொம்ப பறந்து விருந்து இருக்குது அப்படின்ற மாதிரி நம்மளுக்கு சொல்கிறாங்க. ஓகேவா? சரி, இந்த டைவர்சிஃபிகேஷன் எப்படி வந்தது அப்படின்னா அடுத்த லைனில் சொல்கிறாங்க, த அசஸ்மெண்ட்
commanded prudential regulation of a NBFCs. So NBFC வந்து ஒரு கரெக்டாக ரெகுலேட் பண்ணது, stronger oversight of the insurance sector and measures such as a liquidity requirements for bond funds and corporate debit market reform. ஸோ இந்த விஷயங்களால தான் நம்மளோட இந்தியன் ஃபினான்ஷியல் செக்டர் அப்படின்றது ஒரு நல்ல வளர்ச்சி அடைஞ்சிருக்கு அப்படின்றது IMF அண்ட் வேர்ல்ட் பேங்க் அசஸ்மெண்ட் நம்மளுக்கு தெரிய வந்திருக்கு. இந்த ரிப்போர்ட் இதில் நம்மளுக்கு தெரிய வருது அப்படின்னா FSCP is a joint IMF World Bank Assessment India 2024 report highlights resilient NBFC reforms and arising financial sector assets. அடுத்தது அதானி வந்து ஒரு பெரிய பிக்கஸ்ட் பேட்டரி ஸ்டோரேஜ் சிஸ்டம் இன்னும் குஜராத்தில் வந்து பில் பண்ண போறாங்க. அதோட சைஸ் என்ன அப்படின்னா 1126 மெகாவாட் பை 3530 மெகாவாட் பேட்டரி எனர்ஜி ஸ்டோரேஜ் சிஸ்டம் அட் கவாடா, குஜராத். இந்த இடத்துல பில் பண்ண போறாங்க. எந்த அளவுக்கு அந்த ரேஞ்ச் இருக்கு அப்படின்றது எனக்கு தெரியணும். யாரு பில் பண்ண போறாங்க அப்படின்றது நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ SSC ஆஸ்பிரண்டா இருக்கீங்க அப்படின்னா எந்த இடத்துல பில் பண்ண போறாங்க, அது மாதிரி TNPSC ஆஸ்பிரண்டா இருக்கீங்க அப்படின்னா எந்த இடத்துல பில் பண்ண போறாங்க, யார் பண்ண போறாங்க. ஸோ அதே பேங்கிங் ஆஸ்பிரண்டா இருக்கீங்க அப்படின்னா டேட்டா ஓரியன்டா போகணும். ஸோ இதுல டேட்டா ஓரியன்ட் அப்படின்றது அந்த மெகாவாட் 1126 மெகாவாட். அது மட்டும் இல்லாமல் பேட்டரி எனர்ஜி ஸ்டோரேஜ் சிஸ்டம் வந்து 3530 மெகாவாட் அப்படின்றது நம்மளுக்கு தெரியும். The project will include over 700 lithium ion battery containers and a smart energy management to manage peak demand, reduce curtailment and stabilize the grid. ஸோ இதெல்லாம் நம்மளுக்கு மற்ற விஷயங்கள் ஓவராலாக சொல்லியிருக்காங்க. அதானி aims to scale storage capacity of 50 gigawatt hour by March 2027, 50 gigawatt hour within 5 years, aligning with India's 500 gigawatts renewable energy 2030. ஸோ இதே வீடியோவில் ஃபர்ஸ்ட் நம்ம வந்து ஹைட்ரஜனுக்காக பார்த்தோம் 125, அது வந்து ஹைட்ரஜன் 2030. இப்போ ரெனியூவல் டோட்டல் இந்தியாவோட ரெனியூவல்ஸ் டார்கெட் வந்து 500 ஜிகாவாட் பை 2030. அது வெறும் கிரீன் ஹைட்ரஜன்ல இருந்து மட்டும் 125. ஓவராலா எல்லா கிரீன் பவர் சேர்த்தும் நம்மளுக்கு எவ்வளவு வரணும் அப்படின்னா 500 ஜிகாவாட்டா வரணும் அப்படின்றது இந்த ஒரு நியூஸா தெரியும். ஸோ 2 ஸ்டாட்டிக் விஷயம் மைண்ட்ல நிறுத்திக்கோங்க. சரி, பேங்கிங் அண்ட் ஃபினான்ஷியல் செக்டருக்கு மூவ் ஆகலாம். அடுத்த நியூஸ் போயிடலாம். India cement industry to add 160-170 metric ton grinding capacity by the financial 28. Financial 28க்குள்ள இந்தியாவோட சிமெண்ட் இண்டஸ்ட்ரி இருக்காங்க, அவங்க வந்து 160 170 மெட்ரிக் டன் ஆஃப் கிரைண்டிங் கெப்பாசிட்டி வந்து ஆட் பண்ணணும் அப்படின்றது சொல்றாங்க. அதோட கேபிட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் எவ்வளோ அப்படின்னா 1.2 லட்சம் கோடி அளவுக்கு இவங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போறாங்க அப்படின்றது நியூஸை தெரியும். ஸோ ஸ்டாட்டிக், அதாவது டேட்டா ஓரியன்டா 1.2 லட்சம் கோடி கேபிட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் பண்றாங்க. ஃபினான்ஷியல் 28க்குள்ள 160 170 மெட்ரிக் டன் கிரைண்டிங் கெப்பாசிட்டியை கொண்டு வரணும் அப்படின்றது இந்த இந்தியாவோட சிமெண்ட் இண்டஸ்ட்ரியோட டார்கெட்டா இருக்குது அப்படின்றது நமக்கு தெரிய வருது. சரி, அடுத்த நியூஸ் ரீட்டைல் இன்ஃப்ளேஷன். ஓகே, ரீட்டைல் இன்ஃப்ளேஷன் பத்தி சொல்றாங்க. ஸோ ரீட்டைல் இன்ஃப்ளேஷன் இந்தியாவோட CPI கன்சியூமர் பிரைஸ் இண்டெக்ஸ் பேஸ் ரீட்டைல் இன்ஃப்ளேஷன் வந்து டிராப்ட் 0.2% இன் அக்டோபர் 2025. இப்போ நீங்க RRBPO எழுத போறீங்க, இப்போ வரப்போற RRBPO எழுத போறீங்க அப்படின்னா ஸோ அக்டோபர் ரிலேட்டடா இருக்கிற டேட்டாஸ் அப்படின்றது ரொம்ப முக்கியம். ஸோ அப்போ 0.25 அளவுக்கு இந்த ரீட்டைல் இன்ஃப்ளேஷன் குறைஞ்சிருக்கு டியூ டு த GST rate rationalization and falling food prices. Food inflation turned strongly negative -5.02% அளவுக்கு வந்து இந்த இன்ஃப்ளேஷன் அப்படின்றது குறைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ ஒரு நல்ல விஷயம். இதுல டேட்டாவா நீங்க மைண்ட்ல வச்சுக்கிறது, இந்த அக்டோபர் மாசம் எந்த அளவுக்கு இந்த CPI இன்ஃப்ளேஷன் குறைஞ்சிருக்குன்னு கேட்டாங்க அப்படின்னா 0.25%. அது மாதிரி ஃபுட் இன்ஃப்ளேஷன் வந்து -5.02% அளவுக்கு குறைஞ்சிருக்கிறதா நம்மளுக்கு சொல்றாங்க. சரி, ஓகே. அடுத்தது state-run banks target 9,000 crore from the Tier 2 bonds by the December. So state-run banks no public sector bank. So PSB plan to raise about 9,000 crore through the Tier 2 bond issuance by the December 2025 to shore up the capital and meet regulatory norms under the Basel 3. So Basel 3 கீழ வரணும் அப்படின்னா 9,000 கோடியை Tier 2 bond issuance மூலம் அவங்க வந்து ரைஸ் பண்ணணும் அப்படின்றது இந்த நியூஸ். ஸோ இந்த நியூஸ்ல இந்த 9,000 கோடி Tier 2 bond எந்த அளவுக்கு டார்கெட் December 2025 அப்படின்றது நம்மளுக்கு கண்டிப்பா இருக்கணும். ஸோ எந்த நாம்ஸை வந்து அதாவது எந்த நாம்ஸை மீட் பண்ணணும் அப்படின்னா Basel 3. GST rate cut. அடுத்த GST rate cut propel Indian economy to the 7.4% growth in financial 26. So GST rate கட் ஆனதுனால இந்தியன் எக்கனாமி ஃபினான்ஷியல் 26ல 7.4% growth ஆகும் அப்படின்றத யார் சொல்லியிருக்காங்க அப்படின்னா NIPFP அப்படின்றவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ யார் இந்த NIPFE அப்படின்னா நோட் பண்ணுங்க, நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் பப்ளிக் ஃபினான்ஸ் அண்ட் பாலிசி. நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் பப்ளிக் ஃபினான்ஸ் அண்ட் பாலிசி.
சரி, இவங்க யாரு, எப்போ இவங்களை வந்து எக்ஸாபிலிட் பண்ணாங்க? இட் இஸ் அ ரிசர்ச் இன்ஸ்டிடியூஷன் இன் இந்தியா. ஸோ இவங்க வந்து ஒரு ரிசர்ச் இன்ஸ்டிடியூஷன் அண்ட் கண்டக்ட்ஸ் ரிசர்ச் அண்ட் ப்ரொவைட் அட்வைசரி சர்வீசஸ். ஸோ இதுக்காக இந்த NIPFE இருக்கு, PFP இருக்கு. இவங்கள 1976 எக்ஸாபிளிஷ் பண்ணியிருக்காங்க. இவங்க இப்போ வரைக்கும் ஒரு அட்டானமஸ் பாடி தான். பட் இவங்க யாருக்கு கீழே, யாரால உருவாக்கப்பட்டாங்க, எந்த மினிஸ்ட்ரி அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபினான்ஸ் அண்ட் பிளானிங் கமிஷன். அந்த டைம்ல 1976 மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபினான்ஸ் அண்ட் பிளானிங் கமிஷன் பிளஸ் சம் அதர் ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ். ஸோ சில ஸ்டேட் கவர்மெண்ட்ஸும் சேர்ந்து தான் இந்த ஒரு விஷயத்த கிரியேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இவங்க என்ன பண்றாங்க, இப்போ ஒரு ப்ரொஜெக்ஷன் ஜிஎஸ்டி ரேஷனலைஸ் ஆனதுனால இந்தியாவோட ஜிடிபி growth அப்படின்றது 7.4% ஃபினான்ஷியல் 26 இருக்கும் அப்படின்றத கணிச்சிருக்காங்க. ஓகே, ஸோ அடுத்த நியூஸ் போயிடலாம். ஒரு வேர்ல்டு நியூஸ் பார்ப்போம். எத்தியோப்பியா டு ஹோஸ்ட் COP32 இன் 2032. 2032 இந்த COP32 அப்படின்றத வந்து யார் நடத்த போறாங்க அப்படின்னா எத்தியோப்பியா வந்து எடுத்து ஹோஸ்ட் பண்ண போறாங்க. ஓகேவா? ஆனா இதுல காமெடி என்ன அப்படின்னா நெக்ஸ்ட் இயர் COP வந்து யாரு ஹோஸ்ட் பண்ண போறாங்க அப்படின்றது இன்னும் டிசைட் பண்ணல. பட் அதுக்கு யார் வந்து பிட் பண்ணிருக்காங்க அப்படின்னா ஆஸ்திரேலியாவும் துருக்கி தான். இவங்க 2 பேர்ல யாரோ ஒருத்தவங்க தான் ஹோஸ்ட் பண்ண போறாங்க. சரி, இவங்க அதாவது எத்தியோப்பியா தான் COP32 2032 ஹோஸ்ட் பண்ண போறாங்க அப்படின்றத எப்போ முடிவு பண்றாங்க அப்படின்னா COP28 முடிவு பண்றாங்க. இந்த COP28 வந்து எங்க நடந்தது அப்படின்னா துபாயில நடந்தது. சரியா? துபாயில எந்த வருஷம் நடந்ததுன்னு பாத்தீங்க அப்படின்னா 2018 2023 நடந்திருக்கு. ஸோ அது நவம்பர் 32 டிசம்பர் 12 வரைக்கும் 2023 நடந்திருக்கு. அப்பவே 2032 யார் பண்ண போறாங்க அப்படின்றத முடிவு பண்ணிட்டாங்க. பட் நெக்ஸ்ட் இயர் யார் பண்ண போறாங்க அப்படின்றது இப்போ வரைக்கும் ஒரு அன்டிசைடடா இருக்குது அப்படின்றது நம்மளுக்கு சொல்ல வராங்க. ஓகேவா? ஒரு சூப்பரான நியூஸ் தான் இது, இம்பார்ட்டன்டான ஒரு நியூஸ். ஓகே, அடுத்தது ஒரு ஸ்போர்ட்ஸ் நியூஸ் கொடுத்துருக்காங்க. ஐஸ்வர்யா பிரதாப் சிங் தோமர் வின்ஸ் சில்வர் இன் தி 50 மீட்டர் ரைஃபிள் 3 பொசிஷன்ஸ் அட் தி ISSF வேர்ல்ட் சாம்பியன்ஷிப் 2025. இந்தியன் ஷூட்டர் ஐஸ்வர்யா பிரதாப் சிங் தோமர், இவங்க வந்து இந்தியா ஷூட்டர். இவங்க வந்து சில்வர் வின் பண்ணியிருக்காங்க. எதுல? 50 மீட்டர் ரிஃபிள் 3 பொசிஷன்ஸ் இன் தி ISSF வேர்ல்ட் சாம்பியன்ஷிப். இந்த இடத்துல அவங்க வந்து வின் பண்ணியிருக்காங்க. இந்த வேர்ல்ட் சாம்பியன்ஷிப்ல வின் பண்ணியிருக்காங்க அப்படின்றது நம்மளுக்கு இந்த நியூஸ்லாம் நம்மளுக்கு சொல்றாங்க. சரி, அடுத்த நியூஸ் போவோம். வேர்ல்டு நிமோனியா டே 12th நவம்பர்ல வந்து இதை வந்து இது பண்ணியிருக்காங்க. ஓகேவா? ஸோ ஃபோக்கஸ் பண்ணியிருக்காங்க. இதோட தீம் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ரைசிங் அவேர்னஸ் ஃபார் தி ப்ரிவென்ஷன் அண்ட் சைல்டு சர்வைவல். இதுதான் இதோட தீம். இந்த நிமோனியா டே இருக்குல்ல 12 நவம்பர், இதோட தீம் என்ன அப்படின்னா ரைசிங் அவேர்னஸ் ஃபார் ப்ரிவென்ஷன் அண்ட் சைல்டு சர்வைவல். ஸோ ஃபைனலாக ஆபிச்சுவரிஸ். ஸோ ஆபிச்சுவரிஸில் யார் இறந்துருக்காங்க அப்படின்னா ப்ரொஃபஸர் வைத்தேஸ்வரன் ராஜராமன், a pioneer of the computer science education in India, passed away at 92. He established country's first formal CS program at IIT Kanpur 1965. He contributed to the supercomputing policy, e-governance projects like Boomi and the MCA program while mentoring generation of Indian technologies. இந்த பூமி ப்ராஜெக்ட் வந்துமே அவர் தான் வந்து கைட் பண்ணியிருக்காரு. அது இல்லாமல் சூப்பர் கம்ப்யூட்டிங் பாலிசி இந்த மாதிரி விஷயங்கள்ல அவர் என்ன சொல்லலாம், பியோனர் இந்த கம்ப்யூட்டர் சயின்ஸ் எஜுகேஷன் ஆஃப் இந்தியா. மிஸ்டர் வைத்தியநாதன் வைத்தேஸ்வரன் ராஜாராமன் இவர் வந்து இறந்துட்டாரு அப்படின்றத நம்ம ஒரு ஆபிச்சுவரி நியூஸ்ல பாக்குறோம். ஸோ அவ்வளோதான் இன்னைக்கு நாளோட நியூஸ். அரௌண்ட் ஒரு 30 நியூஸ் வந்து நம்ம பார்த்துருப்போம் அப்படின்னு சொல்லி நம்புறேன். ஸோ நான் எக்ஸ்பிளைன் பண்ண விதம் உங்களுக்கு புரிஞ்சிருந்தது இல்லை இன்னும் கொஞ்சம் ஏதாவது ஒரு மாற்றங்கள் தேவைப்படுது அப்படின்னா உங்களோட சஜஷனை மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. ஸோ இன்னும் நீங்க நம்மளோட வெப்சைட்டை வந்து பார்க்காம இருக்கீங்க, விசிட் பண்ணாம இருக்கீங்க அப்படின்னா ஜஸ்ட் விசிட் டு மார்க்டோ ஆஃபீஸர். ஸோ லாட் ஆஃப் கண்டென்ட் வந்து ஃப்ரீயா ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம். நீங்க அது எல்லாத்தையுமே யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். நீங்க இப்பதான் பேங்கிங் எக்ஸ்பர்ட்டா இருக்கீங்க அப்படின்னா பேங்கிங், TNPSC, வாட் எவர் இட் மேபி. ஸோ எந்த எக்ஸாமினேஷனாக இருந்தாலும் நீங்க நம்மளோட கோர்சஸை வந்து யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். நம்மளோட போஸ்ட் டெய்லி ஆர்டிகல்ஸ் நம்ம போஸ்ட் பண்ணிட்டு இருக்குது, நீங்க யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். ஓகே தானே? ஸோ கிளியரா இருக்கும் நம்பரை மறக்காம நம்மளோட யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணி வச்சுக்கோங்க. டெலிகிராம் குரூப்ல ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்க டெலிகிராம் குரூப்போட லிங்க்குமே இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ வாட்ஸ்அப் சேனல், ஸோ எந்த சோஷியல் மீடியா போனாலும் நம்மளோட சேனல்ல இருக்கு. எல்லாத்தோட டிஸ்கிரிப்ஷன் இந்த வீடியோட எல்லாத்தோட லிங்க் இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ லைவ் அதாவது இமீடியட்டா அப்டேட்ஸ் தெரியணும் அப்படின்னா கண்டிப்பா டெலிகிராம் சேனல், வாட்ஸ்அப் சேனல், ஏதாச்சும் டெலிகிராம் குரூப். ஸோ அங்க வந்து நீங்க உங்களோட டவுட்ஸ் வந்து நீங்க போஸ்ட் பண்ணலாம். ஒரு டிஸ்கஷன் குரூப் மாதிரி தான். பட் சேனல் அப்படின்றது வாட்ஸ்அப்ல இருக்கும். மறக்காம வாட்ஸ்அப் சேனலை வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ நாளைக்கு இதே மாதிரி ஒரு சூப்பரான ஒரு கரண்ட் அஃபேர்ஸ் செஷன்ல உங்களை வந்து பார்க்குறேன். ஸோ தேங்க்யூ ஆல், பாய்.